ஏசாயா 55, Isaiah chapter 55 verses from 3 to 5, 3 5 வரையிலான வசனங்களை எல்லாரும் சத்தமாய் வாசிக்க போகிறோம். ஏசாயா 55 3 5 வசனம் வரை எல்லாரும் வேதங்களை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். சத்தமாக வாசிக்கலாமா? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் மேன்மைப்படுத்தும் பொழுது வருவதே உண்மையான செல்வாக்கு. இதுவே சத்தியத்தின் ஆழத்திற்குரிய வார்த்தை. ஆமென். கர்த்தர் மேன்மைப்படுத்தாத பட்சத்தில் அது உண்மையான செல்வாக்காய் இராது. அதனால் இன்று ஆண்டவர் வார்த்தையின் அடிப்படையில் கவனிக்க காதுகளோடு மாத்திரம் அல்ல, கவனிக்கிற காதுகளோடு வந்திருக்கிற தேவ ஜனமே கையை உயர்த்தி காட்டுங்கள். நான் கவனிக்கிற காதுகளோடு வந்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் பேசும் பொழுது கேளுங்கள் என்றே சொல்லி பேசி இருக்கிறார். அப்படி பேசினவர் வெறும் கேட்க சொல்லி பேசவில்லை. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். ஆமென். அப்படி என்றால் ஒரு முக்கிய குறிப்பு இருக்கிறது. ஆண்டவர் இடத்தில் செவியை சாய்க்க பழகினவர்கள் உலகத்தில் செவியை சாய்க்க மறுக்கிறார்கள். ஆமென். கர்த்தரிடத்தில் செவியை சாய்க்க பழகினவர்கள், இது ஒரு பழக்கம் தேவ ஜனமே. நாம் இருக்கிற உலகத்திலே ஏராளமான சத்தங்கள் உண்டு. மனுஷ சத்தம் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தின் அதிபதியானவன் பேசுகிறான். அவனுடைய அமைப்பில் இருக்கிற நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. தேவ ஜனமே, நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ரட்சிக்கப்படவில்லை. ஆண்டவர் உங்களை தெரிந்தே அழைத்தார் என்றால் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நீங்கள் அறிந்தே பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. ஆமென் என்று சொல்லுங்க. நான் தெரியாமல் ரட்சிக்கப்பட்டேன் என்ற அனுபவம் வேதத்தில் இல்லை. எப்பொழுது ரட்சிக்கப்பட்டேன் என்று தெரியாது என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஏனென்றால் சிலருக்கு நாள் ஞாபகம் இருக்கும், நேரமும் ஞாபகம் இருக்கும், வருடமும் ஞாபகம் இருக்கும். சிலருக்கு அது தெரியாது. ஆனாலும் ஒன்று தெரியும், கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை என்பதை அறிந்தே நாம் தேவராஜ்யத்திற்குள் வந்திருக்கிறோம். அப்படி என்றால் இங்க இருக்கிற ஒருவரும் நான் தெரியாமல் இருக்கிறேன், எனக்கு ஏன் இது நடக்கிறது என்ற ஒரு குழப்பம் இருக்கும் என்றால், குழப்பத்திற்கு தெளிவை கொடுப்பதுதான் ஆவியானவருடைய கிரியை. சபைக்கு வரும் பொழுது செய்தி புரியவில்லை என்ற வார்த்தை உலக பேச்சு. வார்த்தை எனக்கு புரியவில்லை என்று நினைப்பீர்கள் என்றால் பழக்கம் மாற வேண்டும். பழக்கத்தினால் உருவாக்கப்படுவதே ருசி. யாருமே பிறப்பிலே ஒரு குறிப்பிட்ட ருசி உடையவர்களாக பிறக்கவில்லை. ருசி உருவாக்கப்படுகிறது, பழக்குவிக்கப்படுகிறது. என்னென்ன குடும்பத்தில், தேசத்தில், இடத்தில் பிறந்தால் ருசிகளும் மாறுபடுகிற உலகம் நாம் யாருமே மறக்க முடியாது. நீங்கள் பிறந்த இடத்தை வைத்துத்தான் ருசி பழக்குவிக்கப்பட்டது. இந்த உலகத்தின் அதிபதியும் ருசியில் தேறினவன், ருசிக்கு அதிபதியானவன். ஆதலால் எதை சொன்னால் மனுஷன் மாற்றப்பட முடியும் என்பதை அறிவான். மாற்றப்பட முடியும் என்பது அவனுடைய பாஷையில் மறுரூபம் அல்ல, தேவனால் வராத தகாத ரூபம். எத்தனை பேருக்கு வித்தியாசங்கள் புரிகிறது? தேவன் மறுரூபப்படுத்துகிறார் என்றால் மறுபடியும் ரூபப்படுத்துகிறார். ஆமென் என்று சொல்லி பெற்று, ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள். மறுபடியும் ரூபப்படுத்துவதுதான் மறுரூபம். தேவனுடைய சாயலாக மறுபடியும் மனுஷனை ரூபப்படுத்துவது இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த வடிவம். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ள.
ஏனென்றால் நீங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது பரவசப்படுத்தப்படுகிறீர்கள். உணர்ச்சியில் அல்ல, ஆவியில். முதலாவது ஆவியில் விடுதலை வர வர ஆமீன் வருகிறது. நான் சொன்னேன், இவைகள் எல்லாம் பழக்குவிக்கிறார் தேவ ஆவியானவர். ஒரு சபைக்கு முறைமை, கட்டுப்பாடு, சடங்காச்சாரம் என்று எதுவுமே கிடையாது. வசனத்தை போதிக்கும் பொழுது அவருடைய கிருபையில் நான் போதிக்க விரும்புகிறேன். ஏதோ பெந்தகோஸ்தே சபைகளுக்கு முறைமை என்று எதுவும் கிடையாது. பெந்தகோஸ்தே அல்லாதவர்களுக்கு ஒரு முறைமை என்றும் கிடையாது. ஒரே ஒரு முறைமைதான். அது தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்றால் அது ஆவிக்குரிய முறைமை. அதை பின்பற்ற நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் என்று சொல்லி ஹalleluya. அப்படி என்றால் கர்த்தர் பேசும் பொழுது இடைப்பட்ட இந்த சாப்டர், ஏசாயாவின் புத்தகத்தை பிடிக்காதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. ஏன் பெரியவர் இதை என்னிடத்தில் விளக்க ஆரம்பித்தார் என்று எனக்கு விளக்கமும் இருந்தது கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே புதிதாய் பிறந்த குழந்தையின் இடத்திலேயே பேசக்கூடிய அதிகாரங்களா என்று கேட்பீர்கள் என்றால் அறிவியல், அறிவுபூர்வமான ஞானத்திற்கு ஒத்து வராது. ஆனால் ஏசாயா 41 தேவன் என்னோடு இடைபட ஆரம்பித்தார். ஏன் இதை பேச வேண்டும் என்றால் நடுப்பகுதியான இந்த அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற அதிகாரங்கள். இயேசுவை வெளிப்படுத்தின முகாந்திரம் இதில் இருக்கிறது. உங்களுக்கே தெரியும் அந்த அதிகாரம் எது என்று. ஒரு முழு அதிகாரமும் வரப்போகிற மேசியாவை குறித்து எழுதப்பட்டது ஏசாயாவில் தான். 53. இதல்ல பிரசங்கம் என்று. விஷயம் என்னென்றால் தாவீதை பற்றி வருகிற குறிப்பு. தேவஜனமே, நான் இதுவரை பேசினது ஒரு முகவுரை தான், செய்தி அல்ல. ஏனென்றால் 2 வாரங்களுக்கு பிறகு பேசுவதனால் நினைப்பூட்டுதலாக பேசிக் கொண்டிருக்கிறேன், எனக்காகவே. ஆமென் என்று சொல்லி பெற்று கேட்கிற விதம் என்பது அதுதான். பழக்கம் இல்லை என்றால் வராது. ஆவிக்குரிய காரியங்களில் பழகிக் கொள்ள வேண்டும். ஆமென். வாரத்திற்கு ஒரு முறை வந்தீர்கள் என்றால் வாரத்திற்கு ஒரு முறை ஏற்றபடி பழகுகிறீர்கள். வாரத்திற்கு 2 முறை வந்து சத்தியத்தை கேட்கிற இடத்தில் இருப்பீர்கள் என்றால் இன்னும் அதிகமாய் பழகுகிறீர்கள். எவ்வளவுக்கு அதிகம் நீங்கள் சத்தியத்தை கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் அதில் பழகுகிறீர்கள். எத்தனை பேர் பழக்கத்தை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? ஒரு ராத்திரியில் வந்து விடாதுங்க. அதனால்தான் சத்தியத்தை அதிகமாய் கேட்க பழக வேண்டும். ஏனென்றால் கேள்வியினால் தான் விசுவாசம் வரும். விசுவாசம் தேவனுடைய வசனத்தினால் வரும். ஆமென். வேறொரு விதத்தில் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுப்பது இல்லை. இன்றைக்கு கர்த்தர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளாம். கிருபையை குறித்து கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். தாவீதை குறித்தும் நினைப்பூட்டுகிறார். ஒரு பழைய ஏற்பாட்டின் மனுஷன் தாவீது, ஆனால் புதிய ஏற்பாட்டின் இணைப்பாய் பேசப்பட்டவர். ஆமென். தாவீதின் குமாரனாகிய இயேசுவே ஒரு புதிய ஏற்பாட்டின் இணைப்பாக வந்த மனுஷன் தாவீது. ஏனென்றால் அவனுடைய வம்சத்தில் பிறப்பதிலும் தாவீதுக்கு குமாரனாக அழைக்கப்படுவதிலும் இயேசு பெருமைப்பட்டவர். ஆமென். அப்படி என்றால் ரகசியமே பெரியது. தாவீது நல்லவனாய் இருந்ததினால் அல்ல, ஆனால் நல்லவனாய் இருக்க விட்டு கொடுத்தான். ஆமென் சொல்லிவிடுங்கள். அதனால் எல்லாரும் நல்லவர்களாய் இல்லாமல் போனால் பரவாயில்லை என்ற அர்த்தம் இல்லை. நல்லவனாய் இருக்க விட்டு கொடுத்தவன். தவறு செய்யாத மனுஷன் இல்லை, பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. ஆனால் பாவத்திற்காக மனம் வருந்துகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். என் வசனத்துக்கு பயந்து நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஏன் நோக்கி பார்க்கிறார் என்றால் வசனத்திற்கு பயந்து நடுங்கி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விட்டு கொடுக்கிறார்கள். இன்னைக்கு கேட்கிற தேவஜனமே, உங்களுடைய பிரச்சனை என்ன என்பது தேவனுக்கு தெரியாதது அல்ல. உண்மையான பிரச்சனை எது என்பதை கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். ஆமென் என்று சொல்லுங்கள். பயப்படாமல் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனை இன்னதென்று அவருக்கு தெரியாதது அல்ல.
அப்படி என்றால் நான் சொல்லுகிற பிரச்சனையிலேயே மிகப்பெரியது எது என்றால் பாவத்தினால் வரும் பிரச்சனை. ஏனென்றால் தேவனையும் நம்மையும் பிரிக்கிற ஒரே வல்லமை பாவத்திற்கு மாத்திரமே உண்டு. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? இன்று கர்த்தர் தாவீதை வைத்து பேசும்பொழுது கிருபையை பேசாமல் இருக்கவே மாட்டார். அதனால்தான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அழைத்தவர்கள் கிருபையை பெற்றார்கள். ஹல்லேலூயா! இவ்வளவு வல்லமையா இருக்கிறது வார்த்தைகள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்ன கிருபை எங்கே வெளிப்படும்? நீதானே சொன்னி தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்றால் about the future. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் ஏற்படுத்தத்தானே வந்திருக்கிறார் பெரியவர். அப்படி என்றால் ஏற்படுத்தித்தான் ஆவா. இதற்கு ஒரு தைரியம் அவசியம். ஆமே. அடக்குகிறவர்கள் இருப்பார்கள், பேசாதே அமைதியாய் இரு என்று சொல்லுவார்கள். ஆனாலும் கத்தி கூப்பிட்டவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கிருபை. ஆமே. இன்று உங்களை அடக்குகிற சத்தம் எது என்பது மிக முக்கியம். நான் செல்வாக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நன்றாக தெரியும். தேவனால் வரும் அங்கீகாரத்தையும் பேசுகிறேன். இது இரண்டும் இணைந்ததுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அறிந்த இடத்தில் வைத்துத்தான் தேவன் உருவாக்குகிறார். ஆனால் அறியாத இடத்திலிருந்து செல்வாக்கை வரவழைப்பார். இப்ப நீங்கள் சொல்லலாம், அறியாத ஒரு ஜனம் ஜாதி என்னிடத்திற்கு ஓடி வரும் என்றால் அது என்னால் அல்ல, என்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தராலே வருகிறது. அப்படி என்றால் அது அசாதாரணமானது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அப்படி என்றால் இட்ஸ் அபௌட் a supernatural experience. கர்த்தர் கொடுக்கிற அந்த அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட கனம் என்பது தேவனால் வருவது, ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த தேவனுடைய கனம் வருவதற்கு, அறியாத ஜாதி வருவதற்கு முதலில் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற இடம் அறிந்த ஜாதிகள். ஆமென் என்று சொல்ல முடியும். அறிந்த மக்கள் மத்தியில் தான் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். இதை பொறுத்து கொள்ள முடியாவிட்டாலும் ஆமென் சொல்ல இடம் கொடுத்தால் உருவாக்குதல் நடக்கும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஆமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும், அப்படின்னா தேவ பிள்ளை என்றுதான் சொன்னேன், அதில் ஊழியர்களும் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு, அப்போஸ்தலர்களும் உண்டு. ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு தேவனுடைய சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை வைத்திருக்கிறார். இனம் கண்டுகொண்டு அதிலே கனத்திற்குரிய பயிற்சியை பெற வேண்டும். ஆமென் என்று சொல்ல, கனத்திற்குரிய பயிற்சி அங்குதான் இருக்கிறது. எனக்கு தெரியாதவர்கள் மத்தியிலே நான் தூதனாக வாழ்வது சுலபம். கேட்டாலே நமக்கு பிடிக்கிற இடம் அதுதான். நம்மை அறியாதவர்கள் மத்தியில் தூதர்களாக இருப்பது சுலபம். எத்தனை பேர்களுக்கு காதுகள் திறந்திருக்கிறது என்று காட்டுங்கள். ஆமே. அறிந்தவர்கள் மத்தியில் தூதர்களாய் செயல்படுவதுதான் கடினம். ஏனென்றால் எந்த தூதன் என்பதே இப்பொழுது குழப்பம். லாஜிக் எல்லாம் வேதத்திலிருந்து வந்தாதாங்க லாஜிக். ஆண்டவர் அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை செதுக்கினவர் புரிந்து கொள்ளும்படியாக, அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்படியாக அவன் விட்டு கொடுத்ததை அறிந்தவர் அவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட வைக்கப்படவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் என் வார்த்தைகளை கவனமாய் பின்பற்றுகிறீர்கள் என்று தெரியவில்லை. தவறில்லாத மனுஷன் இல்லை, நான் திரும்பி போய் கொண்டிருக்கிறேன். பாவம் செய்யாதவர்கள் இல்லை. ஆனால் விஷயம், நான் திருத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி வெளிச்சத்திற்கு வருகிறவர்கள் கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதுதான் கணத்தின் துவக்கம். கிருபை பெற்ற வாழ்க்கை கணம் பெறும். கிருபை பெற்றவளே வாழ்க. ஏமே. நிறைய பேர் வாழ்வதை பற்றியே குழப்பத்தில் இருக்கிறார்கள். எது வாழ்க்கை இல்லையா? நிறைய பேர் வாழ்வதை பற்றிய குழப்பம் இருக்கு. ஓஹோன்னு வாழ்றதுன்னா என்னன்னா, இப்ப இது ஒரு 10 நாள் ஓடும். இந்த ஓஹோன்னு வாழ்கிறோடைய அர்த்தம் பல பேருக்கு தெரியல. அதனாலேயே குழப்பங்கள். ஏனென்றா சத்தியத்தை விட்டு எதையெல்லாம் ஓஹோன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை உலகம் ஆகான்னு சொல்லும். கடைசியில் அந்தோ அப்படி என்று முடியும்.
வசனம் இல்லாத வாழ்க்கையில் ஜெயம் இல்லை என்று சொல்லவே கம்பீரம் அவசியம். ஆமென் என்று சொல்லுகிற சந்ததி இந்த சபையில் எழும்ப வேண்டும். நீங்கள் வெட்கப்படாத சந்ததி என்றால் ஒரு பெரிய ஆழம் உண்டு. ஆமென். வெட்கப்படாத சந்ததி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு புரியாது, எல்லாருக்கும் என்று சொல்லுகிறேன். சத்தியத்திற்காக வெட்கப்படாத சந்ததி என்றால் பொய்க்கு வெட்கப்படணும். ஆமென் என்று சொல்லுகிறது பாருங்க கூட்டத்தில். அதுதான் ஒரு சுவாரஸ்யம். இதுதான் பொய்க்கு வெட்கப்படணும். அப்படின்னா பொய் சார்ந்த வாழ்க்கைக்கு வெட்கப்படணும். பொய்க்கு அதிபதி இருக்கிறானே பிதா, அவன் பெயரும் பிதா. எத்தனை பேருக்கு தெரியும்? பொய்களுக்கு பிதா, பொய்க்கு அப்பா. அப்ப பொய் பேசுற பிள்ளைலாம் அப்பாவுக்கு பிள்ளை இல்ல. யார் உங்களுடைய பிதா? பேச கர்த்தர் கிருபை செய்தா. ஒரே அப்பாவுக்கு பிள்ளைங்கன்னா ஒரு பிள்ளை பொய் பேசி ஒரு பிள்ளை சத்தியம் பேசாது. உங்களுக்கு புரியாது. அட எங்க வீட்டில் நடக்குதே சிஸ்டர், அது நமக்கு எல்லாமே நடக்க சாத்தியம் உண்டு. ஏனென்றால் அது நம்முடைய வாழ்க்கை. 5 விரலும் ஒன்னா இல்லைன்னு சொல்றது நல்லாதான் இருக்கு கேட்க, ஏன்னா விரல்கள் அல்லவா. ஆனா 5 விரல்களும் ஒன்றாய் இல்லை என்பது குணத்தில் அல்ல, உருவத்தில், செயல்பாட்டில். ஆனால் 5 விரல்களும் இணைந்திருப்பது ஒரே கையில் தான். ஆமென். இந்த ஒரு கை அதே சரீரத்தில் ஒரு அவயவம், ஒரே தலைக்கு கீழ்தான் செயல்படுகிறது. உருவத்தில் வேறுபடலாம், செயல்களில் வேறுபடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வரங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளில் வித்தியாசம் உண்டு. ஆனால் எல்லாவருக்குள்ளும் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் ஒருவரே. கரங்களை தட்டி அந்த ஒருவராகிய தேவனுக்கு, ஒரே ஆவியானவர் எல்லாவருக்குள்ளும் கிரியை செய்கிறார். இங்க இருக்கிற ஒரு பிள்ளை கூட திக்கற்ற பிள்ளை இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று சொன்னவர் எல்லாருக்கும் அப்பாவா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நான் யாரும் இல்லை என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியசாலி. எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் தெரியும்? வெட்கப்படாதிருப்பது என்ன என்றும் தெரியும், பாக்கியசாலி என்றாலும் தெரியும். ஏனென்றால் வேதத்தின் அடிப்படையில் தெரிந்தவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். கிருபையில் நிச்சயம் உண்டு. அது தாவீதை வைத்து கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை தான் எதிர்காலத்திலே செயல்பட்டது. செயல்பட வைத்தவர் இயேசு. அவரை நம்பினர்கள் அந்த கிருபையை பற்றி கொண்டார்கள். எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை தான். ஆனால் நிரூபிக்க வேண்டும், உறுதி செய்ய வேண்டும் என்றால் இயேசுவை தவிர செய்ய முடியாது. அதனால்தான் இயேசுவையே உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் பிதா. என்னை கவனித்து கேட்கிற தேவஜனமே, நான் சொல்லுகிற காரியம் மிக முக்கியமானது. பரிச்சயம் இல்லை என்றால் பழக்கம் ஒரு ராத்திரியில் வந்து விடாது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. இங்க இருக்கிற ஒருவர் கூட நான் பாவம் இல்லாத நபர் என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எல்லாருக்குமே கிருபையும் இருக்கிறது. இதுவும் தேவனால் வந்த நிச்சயம். செய்ய வேண்டிய விதம் தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கிருபையை நான் பெற்றுக்கொண்டு கணத்திற்குரிய நபராக மாற முடியும்? எத்தனை பேர் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்கள்? கற்றுக்கொள்வதே ஒரு பழக்கம். ஆமே, கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இதுவரை இல்லாத ஒன்றைத்தான் கற்றுக் கொடுப்பார்கள். பழக்கத்தில் இருப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டாம், அது தன்னால் வரும். அதனால்தான் 6 வாரம் ஒரு காரியத்தில் பழகினால் மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் அது நம்முடைய பழக்கமாகவே மாறிவிடுமா. It becomes our habit. அப்படி என்றால் அது நம்மை பற்றி கொள்ளும். நாம் பழகினது நம்மை பற்றி கொள்ளும். எத்தனை பேருக்கு வசனம் புரிந்து கொண்டிருக்கு? பிரசங்கி 8:8 வீட்டிலே சென்று வாசியுங்கள். துன்மார்க்கனை அவனுடைய பாவ கயிறுகளை கட்டி வைக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்மார்க்கன் அவனுக்கு பெயர் வந்ததற்கு காரணமே அவனுடைய பாவ பழக்க வழக்கங்கள்.
நீங்களும் நானும் எதிலே ரொம்ப பழக்கம் வைக்கிறோமோ அந்த விஷயம் நம்மை கட்டும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கட்டும். கத்தி சொல்லுங்கள், கட்டும். எதில் பழகுகிறோமோ அது நம்மை கட்டும். ரொம்ப ஈஸியான வேத வாக்கியங்களின் வெளிச்சங்கள். படிக்க ஒரு கல்லூரி அவசியம் இல்லை, எளிதில் சொல்லி தந்தாலே போதும். கர்த்தர் கற்றுக் கொடுப்பதற்கு காரணம் பழக்கம் இல்லை, இல்லாத ஒன்றை தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமே. அப்ப கர்த்தர் போதிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இதுவரை அது இல்லை. நான் உனக்கு பிரயோஜனமானதை போதித்து. ஆமே. அப்ப பிரயோஜனம் என்ன என்றால் அவர் சொன்னால் தான் தெரிய வரும். அவர் சொல்லித் தரவில்லை என்றால் பிரயோஜனம் எது என்றே தெரியாது. அப்பிரயோஜனமான உலகம் இது. ஏனென்றால் உலகத்தின் அதிபதி ஒன்றும் பிரயோஜனமானவன் இல்லை. எத்தனை பேருக்கு அதாவது தெரியும்? போங்க சிஸ்டர், பிசாசால எவ்வளோ லாபம் இருக்கு, அவன் வீட்டில் இருந்தாலே ஓஹோன்னு இருக்கிறோன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? தூங்கி கொண்டிருந்தவர்களுக்கு என்னென்றே தெரியாது. பிசாசு கூட இருந்தா நல்லா இருக்கிறது என்று சொல்ல மாட்டோம், ஆனால் அவன் கொடுக்கிற சில காரியங்கள் நன்றாய் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இது இரண்டும் எப்படி ஒத்து போகும்? உங்களுக்கு புரியவில்லை. பிசாசு இருந்தால் நன்றாய் இல்லை என்று சொல்லுகிறோம், ஆனால் பிசாசு கொடுக்கிற விஷயங்களை பிடிக்கிறது என்று சொல்லுகிறோம். இது இரண்டும் எப்படி ஒத்து போகும்? அதனால்தான் குழப்பங்கள், அதனால்தான் பிரிவினைகள், அதனால்தான் சாபங்கள். இதை கேட்கிற தேவஜனமே நன்றாய் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பிசாசுக்கு எனக்கு ஆகவே ஆகாது என்று சொல்லுகிற ஒரு பிள்ளை தான் தேவனுடைய பிள்ளை. ஆமே. என்றால் ராஜ்யம் வேறுபட்டு இருக்கிறது, அதிபதி மாற்றப்பட்டு இருக்கிறார். ஏனென்றால் அன்று உலகத்தின் அதிபதி பிசாசு, இன்று நமக்கு அதிபதி அல்ல. நீங்கள் கிருபைக்கு உட்பட்ட ஜனம் என்றால் உங்களுக்கு பிதாவானவர் நல்லவர், ஒளியானவர், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஹalleluya. அப்படி என்றால் இருள் இல்லை என்றால் பயம் இல்லை, கலக்கம் இல்லை, கவலை இல்லை. ஆமென். அப்ப இதெல்லாம் இருக்கிறது என்றால் எது இருக்கிறது? அதுதான் இப்பொழுது கண்டுபிடிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் இல்லை என்றால் வந்திருக்க மாட்டீர்கள். என்னை பாருங்கள், அறிந்த ஜாதிகளின் மத்தியிலே கர்த்தர் தெரிய பண்ணுகிற சத்தியங்கள் அறியாத ஜாதிகளை வரவழைக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பித்த காரியங்கள் மிக முக்கியம். It's about the Genesis. Genesis என்றாலே ஆரம்பம், beginning. அப்போ ஒரு மனுஷனுக்கு பிகினிங் தெரியலனா எண்ட் தெரியாது. என்ன சிஸ்டர் இவ்வளோ விளக்கமா சொல்றீங்க, இது எனக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை சரியா ஆரம்பிக்காத பட்சத்தில் சரியாய் முடிப்பது இல்லை. சரியாய் ஆரம்பிக்காதது சரியாய் முடியாது. தவறிலே ஆரம்பிப்பது சரியாய் முடியாது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். பிசாசு கிரியை செய்ய ஆரம்பித்த ஒரு விஷயம் பிதாவினால் முடியாது. கிருபை இடைப்பட்டது என்றால் பாவத்தை மூடாது, பாவத்தை பரிகரிக்கும். அப்படின்றால் என்ன அர்த்தம்? சீழுள்ள புண்ணை கட்டு போடுகிறது கிருபை அல்ல. சீழ் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வைத்த கிருபை சீடை பிதுக்கும்படியான இரக்கத்தில் வெளிப்படும். அப்படி வருவதுதான் உண்மையான குணம். இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார், கிருபை 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 வந்தால் வாழ்வேன் என்று சொல்லுகிற தேவ ஜனம், எனக்கும் உங்களுக்கும் சேர்த்தே நான் பேசுகிறேன், எனக்காக உங்களுக்காக நான் நிற்கிறேன் என்றால் பாரபட்சமற்ற இந்த வார்த்தை என்னை மாற்றட்டும் என்ற தைரியத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பயமா இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே, வார்த்தை என்னை மேற்கொள்ளும்படி, ஆக்கிரமிக்கும்படி, என்னை செதுக்கும்படி, எவைகளெல்லாம் உம்மால் வரவில்லை என்று நீ பார்க்கிறீரோ அழிக்கும்படி நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வதுதான் கிருபையின் வேலை. கரங்களை தட்டி ஆமென். கிருபையில் பயம் இல்லை. அல்லேலூயா சொல்லுகிறோம். கிருபையில்
அதனால்தான் அதை பாருங்க, அந்த அடிமை என்ற வார்த்தையில் நிறைய பேருக்கு பயம். ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டார்னா கொடுத்ததே ஆண்டவர், அதை முதலில் முடிவு செய்யும். ஆமேன்னு சொல்லிவிடும். ஆரம்பம் சரியா இருந்தால் முடிவு சரியா இருக்கும். அதனால்தான் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே அடியாளுக்கு ஆக கடவது. பயம் இல்லாமல் செய்த ஜபம். அப்படின்னா இந்த ஜபத்தினாலேயே பயம் இல்லாமல் வாழ முடிந்தது மரியாளுக்கு. ஆமே. வரப்போகிற புருஷன் என்ன செய்வாரோ, ஏற்றுக்கொள்வாரோ, புறக்கணிப்பாரோ, என்னை பார்த்து கொள்ளுவாரோ, என் பிள்ளைக்கு எதிர்காலம் உண்டா இல்லையா என்ற பேச்சுக்கு அங்க இடமே இல்லை. இன்னைக்கு பாருங்கள், சத்தியத்தை சந்திக்க ஒரு பிள்ளைக்கு இங்க பயம் இருக்கிறது என்றால் உங்களுக்கு விடுதலை அவசியம். ஆமென் என்று சொல்லுங்கள். சத்தியத்தை சந்திக்க பயம் இருக்கிற ஒரு பிள்ளை கர்த்தரால் நடத்தப்படவில்லை. கர்த்தர் நடத்தினால் அங்கு பயம் வராது. நீங்க ஒருவேளை எனக்கு ஒப்பு கொடுக்கவே பயமா இருக்குன்னா நீங்க சத்தியத்தை இன்னும் அறியவில்லை. தயவு செய்து ஒத்துக்கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிகிற பிள்ளைக்கு பயம் எடுக்கப்படுகிறது. ஏனென்றால் வெளிச்சத்துக்கு வந்த பிள்ளைக்கு பயம் இருக்காது, இருட்டில் இருந்தாதான் பயம். எனக்கு பிகினிங் ஆஃப் த பிகினிங், அதான் ஜெனசிஸ். இதை சொல்லாமல் எதையுமே சொல்ல முடியவில்லை. ஆதாமும் ஏவாளும் பழகின வார்த்தையும் சத்தமும் தேவனுக்குரியது. அது தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது. ஆமே. யோவான் 1 போயிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆதாமும் ஏவாளும் பழகினது தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது. ஆமென். அது தேவனுக்குரியதாய் இருந்தது. எதையுமே அவர்கள் அறியவில்லை அதை தவிர. இன்னைக்கு நான் எனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு தைரியம் உண்டு. ஏன் தெரியுமா? கர்த்தாவே, இந்த பாழும் உலகத்தில் வளர்ந்த எங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கையை நான் கசப்பாய் போனதற்கு காரணம் ருசியில் வந்த வித்தியாசங்கள். அப்பா, ருசியில் வந்த வித்தியாசங்கள். ஆண்டவன் நல்லவர்னு தெரியும், வார்த்தை பரிசுத்தமானது என்றால் நல்லது என்று தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் பழக்கம் மாறவில்லை. பழகின விஷயங்கள் கட்டும். துன்மார்க்கன் தன்னுடைய பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். என்ன ஒரு வேதனையான விஷயம் பாருங்க. தைரியமா பேசுங்க ஆண்டவர்கிட்ட. அதைத்தான் கற்றுக் கொடுக்க இந்த காலை வேளையில ஆயத்தமா இருக்கிறார். பாவத்தெல்லாம் தைரியமாய் பேசுங்க. ஏன் தெரியுமா? அப்படி பேசுகிறவர்கள் தான் பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். ஆமே. நீங்க ஆண்டவர்கிட்ட பேசாத எந்த ஒரு விஷயமோ உங்களை பிடித்துக் கொள்ளும். காதுள்ளவர்கள் கேட்கிறவர்கள், நீங்க கர்த்தர்கிட்ட பேசாத எந்த ஒரு விஷயமும் உங்களை பிடித்துக் கொள்ளும். ஐயோ, பிடித்துக் கொள்ளும் என்றாலே வார்த்தை ஆழமானது. பெரியவர் பேசின எல்லாம் ஜெனசிஸ் தான். பழகன விஷயங்கள் நம்மை கட்டுப்படுத்தும். பிசாசு என்றைக்குமே ஒரு ஆளை பொய் சொல்லி ஏமாற்றுகிறான் என்பதற்கு வேற ஒரு அதிகாரம் இல்லை. துன்மார்க்கன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பிரசங்கி 8:8 என்று சொன்னேன். Ecclesiastes chapter 8 verse number 8. I think later portion of verse number 8. ரெண்டாவது கவனிங்க. நம்ம நினைக்கிறோம் நான் என் வாழ்க்கையை ஏன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன். அதுவே தவறான தியரி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அந்த மனுஷனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. கரங்களை உயர்த்தி அப்படியே ஆக கிடவது. ஏன் தெரியுமா? ஒன்று தேவன் எஜமானா இருக்கிறா, இல்லை என்றால் பிசாசு அதிகாரியா இருக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு மனுஷனும் தன் வாழ்க்கையை தன் கையில் வைக்கவில்லை. எரேமியா தீர்க்க தரிசனம் தனக்காகவே உரைத்தார். ஒரு மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும், அவனுடைய நடைகள் நடக்கிற அவனால் ஆகிறது அல்லவென்றும் நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தாவே. ஏமே, இப்ப நான் நடக்கிறேன்னா என் நடை என்னால வரலையா, அதை நடத்துகிறவர் ஒருவர் உண்டு. ஆனா இயேசு தேவனா இருந்தால் அவர் நடத்துவார்.
இயேசு தேவனாய் இல்லை என்றால் பிசாசு நடத்துகிறான். பயந்து விடாதிருங்கள், இதுதான் யதார்த்தம். இன்னைக்கு ஆண்டவரோடு நடந்த பிள்ளைகள் எனக்கு ரொம்ப பிரமிப்பான சத்தியங்கள். ஒவ்வொரு முறை பிரித்தாலும் பிரமிக்கிறேன். உங்களோடு சேர்ந்து நானும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 2:25 ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. ஆமென். நிர்வாணம் வெட்கத்துக்குரியதா இல்லையா என்பதை பேச நான் வரவில்லை. சத்தியம் சத்தியம்தான். கர்த்தர் கொடுத்த நிலைமையில் ஒரு மனுஷன் இருந்த பொழுது வெட்கப்படாதிருந்தான். அவ்வளவுதான். ஆண்டவர் படைத்த ஸ்தானம் அது. நன்மை தீமை அறியாத காலம். எத்தனை பேர் காதுகள் திறந்து கேட்டுக்கொண்டிருக்கு? ஒரு முக்கியமான விஷயம், நன்மை தீமையை அறிய மனுஷனை தேவன் சிருஷ்டிக்கவில்லை. இங்க இருக்கிற யாராகிலும் இங்கேயும் வருகிறது நல்லது என்பது வார்த்தை அல்ல. எத்தனை பேர் கேட்டீர்கள் என்று புரியவில்லை. இங்கேயும் வருவது நல்லது இல்லை, இங்கே வருவது தான் நல்லது. அது வித்தியாசமானது. ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் நான் வாசம் பண்ணுகிறதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருக்கிற அந்த ஒரே நாளை நான் தெரிந்து கொள்ளுவேன். ஆமென் என்று சொல்லி நன்றாக கவனிங்க. ஆலயத்தின் வாசல் என்பது ஏதோ கட்டடத்தில் உட்காருகிற இடம் அது அல்ல. இது ஆவிக்குரிய ஸ்தானம். ஆமென். அப்படின்னா ருசியே மாறி இருக்கு ஒரு ஆளுக்கு. ஆகாமிய கூடாரம்னா துன்மார்க்குகள் இருக்கிற, நண்பர்கள் இருக்கிற, உறவுகள் இருக்கிற, பழக்க வழக்கங்கள் பேச்சுகள் இருக்கிற இடத்துல நான் 1000 நாள் இருப்பதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் வாச பிரகாரங்களில் இருக்கிற ஒரே நாளை நல்லது என்று நான் தெரிந்து கொள்ளுகிறேன். ஆமென். அப்படின்னா இந்த மனுஷனுக்கு ருசி மாறி இருக்கிறது. நீங்க ருசி இல்லாம புசிக்க முடியாது. ஆமென். புசித்தால் ருசி மாறும் என்று திணித்தாலும் துப்புவோம். ஆனா கர்த்தர் ருசியை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. அந்த வேதத்துல ஒரு ருசி, அதை கொடுக்கிறவர் ஆவியானவர். எத்தனை பேருக்கு அவரை நன்றாய் தெரியும்? ஆவியானவரை நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த க்ஷணமே உங்களுக்குள் வந்த ஒரு பசி எது தெரியுமா? வேதத்தை இன்னும் வாசிக்க வேண்டும். அந்நிய பாஷையில நிரம்பி இருக்கிறேன், வசனத்தை படித்தால் தூக்கம் வருகிறது என்றால் பழக்க வழக்கங்கள் கலந்திருக்கிறது. அதான் உண்மை. ஆண்டவரும் வேண்டும், உலகமும் வேண்டும், பரிசுத்தமும் வேண்டும், அதுவும் வேண்டும். ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்கலாம், ஆனா எனக்கு அந்த நட்பும் பிடிக்கிறதுன்னு சொல்லுகிற யார் இருந்தாலும் கூட்டத்தில் உங்களுக்கு விடுதலை வேண்டும். நான் வார்த்தை கலக்காமல் பேசுகிறேன், விடுதலை வேண்டும். Don't make a sophisticated prayer here. Touch me Lord, but decently. சின்ன டீசன்சி கிடையாது. அப்புறம் எப்படி சின்ன எடுக்கும்போது டீசன்சியோட கர்த்தர் பண்ணுவார்? எத்தனை பேருக்கு அது தெரியுது? Make it plain. அதுக்கு பேரெல்லாம் மாத்தாதீங்க. எவ்வளோ பிசாசு அதுக்கு ஒரு sophisticated terms கொடுக்குறான். This is not sin, man. This is simply a weakness. அதான் வீக்காவே இருக்காங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது வீக்கா வருவாங்க. பார்க்கணும், வீக்கா. ஏன்னா வீக்கா தான் வராங்க. நான் சொன்னேன் அல்லவா, நம்முடைய சரீரத்துக்கு ஒவ்வாத காரியங்கள், அதாவது ஒத்து போகாத விஷயங்கள் நம்மை கலக்கிவிடும். நான் படித்த என்னுடைய சப்ஜெக்ட்ல ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவார்கள். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம் சயின்ஸ். அதனாலே நிறைய பேர் என்ன சயின்டிஸ்ட்னு நினைச்சிருக்காங்க. வாழ்க குலங்கள், வளர்க உங்கள் புகழ். கவனித்து கேளுங்கள், இது முக்கியம் அல்ல. எதை சொல்ல வருகிறேன் என்று கவனிங்கள். இந்த ஈத்தர் என்று சொல்லுவார்கள், அது ஒரு சப்ஸ்டன்ஸ், அனஸ்தீஷியா, மயக்கம் கொடுக்கிற ஒரு வேதியியல் பொருள். எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம், ஆப்ரேஷன் தியேட்டரில் எல்லாம் பார்க்கணும் அப்படி என்று சொல்லி முதல் முறையாக அப்பெண்டிசைட்டிஸ்
என்ற ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஆபரேஷன் நடக்கிற இடத்துல நின்று கொண்டிருந்தேன். என் பிள்ளைகளோடு நின்றேன். நன்றாகத்தான் நின்றேன், பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அவர்கள் எதை ஊதினார்கள் என்று எனக்கும் தெரியாது. ஆனால் மூக்கு வேலை செய்கிறது அல்லவா, அறியாமலேயே இழுத்து கொண்டிருந்தேன். என்னால் அருகாமையில் பார்த்து கொண்டிருந்தேன். ஈத்தர் உள்ளே சென்றது என்று எனக்கும் தெரியாது, ஆனால் என் சரீரத்திற்கு தெரியும். கொஞ்ச நேரம் ஆச்சு, அப்படியே தள்ள ஆரம்பித்தது. நான் சொன்னேன், ஆண்டவரே, இது என்னால் உண்டானது அல்ல, ஏதோ ஒன்று உள்ளே வந்திருக்கிறது. என்னை தெரியாமலேயே அங்கங்கே பிடித்து கொண்டு நான் நடந்த விதம் இன்னும் கேவலமாக இருக்கிறது. ஏனென்றால் மருத்துவராக வேண்டும் என்று நினைத்த நானா மயங்கி போய் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிகிறது? இதுல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நம்ம மருத்துவர் ஆகணும். இங்க ஒரு மயக்க மருந்துக்கே பாடி தாங்கல. இதெல்லாம் நம்ம போடுற பயங்கர பில்டப் பண்ணுவாங்கல்ல. லைஃப் எல்லாம் பிடித்தான். ஆண்டவர் உட்கார வைத்தார் ஆபரேஷன்ல, தியேட்டருக்குள்ள வராண்டாவில் உட்கார்ந்து. ரொம்ப கேவலமா இருந்தது. எல்லாரும் என்ன ஆயிற்று என்ன ஆயிற்று, என்ன சொல்லுவேன், என்ன ஆயிற்று என்று கண்டுபிடிக்கவே அரை மணி நேரமானது. கர்த்தர் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியெல்லாம் வெளியரங்கப்படுத்துகிறார். என் பலம் என்று நினைக்கிறதெல்லாம் பலவீனமானது, பலவீனம் என்று நான் நினைத்தது என்னுடைய பலனானது கர்த்தருக்கு. ஹல்லேலூயா! கர்த்தர் எவ்வளவு பயங்கரமானவர். நான் கவனிக்கணும். இதை ஏன் சொன்னேன் என்றால், ஒரு பொருள் நம்முடைய சரீரத்திற்கு உரியது அல்ல, அதாவது சராசரி பழக்க வழக்கத்தில் இல்லாத ஒன்று சரீரத்திற்குள் நுழையும் பொழுது நிலைகுல பண்ணுகிறது, நிலைகுலைய பண்ணுகிறது. அதைத்தான் சொல்ல வருகிறேன். பழகாத ஒன்று. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், யூ ஹாவ் டு பிகம் ரெசிஸ்டன்ட் டு ஆல் திஸ் திங்ஸ். அப்படின்னா நீ இந்த சரீரத்தை பழக்குவிக்க வேண்டும். நீ இதுவரைக்கும் பழகாதபடினால் உனக்கு சம்பவித்தது என்றை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நம்புகிறேன். நாம் பழகாத விஷயங்கள் உள்ளே வரும் பொழுது நம்மை நிலைகுலைய பண்ணுகிறது. ஆனால் பழகின விஷயங்கள் நம்மை பாதிப்பதே இல்லை. முக்கியம், இங்க கேட்கிற எவருக்கு முக்கியமான சத்தியம், நீங்க சில விஷயங்கள பழகி இருக்கும் பொழுது உங்களுக்கு நிலைகுலைய பண்ணாது. பாவத்தை முதல் தடவை பண்ணாதான் வேதனையா இருக்கும், குத்தும். தொடர்ந்து செய்யும் பொழுது பாருங்கள், மழுங்கும் மனசாட்சி. அந்த கண்டிஷன் வரும் பொழுது எவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறோம் என்று கூட தெரியாது. எத்தனை பேருக்கு புரிந்தது? எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு மனநிலைமை நமக்கு இருக்கிறது என்று கூட தெரிவது இல்லை, கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் வரை. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை கவனிங்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்தானம் என்ற தீமை அறியாத ஒரு ஸ்தானம். இன்னும் முக்கியமாக நான் பேசுகிறேன், நன்மை தீமை அறியாத ஒரு ஸ்தானம். அப்படி என்றால் நன்மைக்கு தேவன் என்றால் அவர் நன்மையை மட்டும் தான் வெளிப்படுத்துவார். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள். நன்மையை மட்டும் தான் வெளிப்படுத்துவார், தீமையை கலந்து பேச மாட்டார். தேவஜனமே, ஆண்டவர் பேசினதோடு கமாவையோ கேள்விக்குறையோ போடாதபடி பயிற்சியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் பேசினால் ஏன் இப்படி இருக்க கூடாதா, என் சூழ்நிலை அவருக்கு தெரியாதா, என் பலவீனம் அவருக்கு புரியாதா, நான் வேலை பார்க்கிற இடத்தின் நட்புகள் தெரியாதா, என்னை சுற்றி இருக்கிறவர்களை தெரியாதா என்றெல்லாம் பேசாதிருங்கள். கர்த்தர் அவர்களிடத்தில் பேசவில்லை, உங்களிடத்தில் தான் பேசுகிறார். அப்படின்னா உங்களை நம்பி பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை ஏன் நம்பி பேசுகிறார்? நீங்கள் அந்த வார்த்தைக்கு உண்மையாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறார். ஆமென் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன் நம்பி பேசுகிறார் பாருங்கள். எவ்வளவு நம்பிக்கை ஆதாமிடத்தில் பேசினா, அதற்கு பிறகுதான் ஏவாளே வந்தாள். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை புரிகிறது? ஐயோ, புரியவில்லை சிலருக்கு, புரியவில்லை சிலருக்கு. சிஸ்டர், எங்கள் ஒய்ஃபோட ஒப்பீனியனையும் கேட்கணும், அவங்க ஒத்துக்கொண்டால் என்பதெல்லாம் இப்போது இருக்கிற சூழ்நிலை. அன்று கர்த்தரும் ஆதாமும் இருந்த நிலைமையில் கர்த்தர் பேசிவிட்டார், முற்றுப்புள்ளி வைத்து. நீ அந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மூலமாய் உனக்கு ஒரு துணையை நான் கொடுக்கும் பொழுது, ஆமென், உன் மனைவி உன் பேச்சை கேட்க வேண்டும், கேட்கும்படி நீ நடக்க வேண்டும். ஆமென் சொல்லு. அப்ப இதுதான் ஆர்டர். இது டிஸார்டரா மாறின உலகத்துல பிறந்தவர்கள் நாம்.
ஒரு ஆளை நம்பி கொடுத்தார்னா கர்த்தர் அந்த ஆளை கொண்டு குடும்பத்தை நம்புகிறார். ஐயா, ஆபிரகாமை பற்றி பேசினது நினைவுக்கு வருகிறது என்று நினைக்கிறேன். நான் ஆபிரகாமின் தோழன், தேவனின் நண்பன், நான் பாடலை பாடினோம். அப்போ அவர் தனக்குள்ள பேசுகிறார், வரும் காரியங்களை குறித்து நான் ஆபிரகாமை என் தோழனுக்கு நண்பனுக்கு மறைப்பேனோ? அவன் தன் வருங்காலத்திலே தன் குடும்பத்துக்கும் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் என் கற்பனைகளை குறித்து போதிப்பான் என்று நான் அவனை குறித்து அறிந்திருக்கிறேன். ஒரு ஆள் போதும் ஆண்டவருக்கு. ஆமென் சொல்லுங்க. உங்க ஃபேமிலி எல்லாம் வேண்டாம் அவருக்கு, ஒரு ஆள் போதும். ஆமென். ஜாதி ஜனமே கர்த்தரை அறியாமல் இருந்தால் பரவாயில்லை, கர்த்தருக்கு உங்களை தெரியும் என்றால் அவருக்கு அவர் போதும், அந்த நபர் போதும். ஆமென். எனக்கு இன்னொரு விஷயம், போனை தான் எடுத்தாரு, அது பியூட்டிஃபுல்லா ஆயிடுச்சு. How powerful that is. Bone becoming beautiful. அதுதான் ஏவாள். அதே போன் தான். போனா இருக்கிற வரைக்கும் பியூட்டி இல்லை, ஆனா கர்த்தர் உருவாக்கும் போது பியூட்டிஃபுல் ஆயிட்டா. ஹalleluya. அடி என் எலும்புக்கு எலும்பானவள் தான், ஆனா ஏன் எலும்பே கிடையாது, எலும்பை விட அழகானவள். ஆண்டவர் தொட்டா அப்படிதான். அப்போ ஆதாமை நம்பின தேவன் ஏவாளை மனதில் வைத்துத்தான் நம்பினார். 2 பேரும் நிர்வாணிகள். எத்தனை பேருக்கு அது தெரியும்? எழுதிருக்கு சிஸ்டர். ஆனால் 2 பேர் நிர்வாணிகளா இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். நன்றாய் கவனிங்க. எனக்கு ஒரு முக்கிய குறிப்பு வேதத்தில் எப்பொழுதுமே, பாவம் வருவதற்கு முன்பும் பாவம் வந்த பின்னரும் நிர்வாணம் இருந்தது. ஆனா ஒரே ஒரு விஷயம், முன்பு வெட்கம் இல்லை, இப்பொழுது வெட்கம் வந்தது. இந்த மனுஷனுக்கு இருக்கிற அறிவெல்லாம் அப்படித்தான். ஆண்டவர் கொடுக்காத அறிவு உள்ள வருகிறது என்றால் வெட்கம் வரும், வெட்கத்தோடு பயம் வரும். பயம் வந்தது என்றாலே ஆண்டவர் வரவில்லை என்ற அர்த்தம், உலகத்தின் அதிபதி வந்திருக்கான் என்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிந்தது? This is about Genesis. பழகின அனுபவத்தை தாண்டி பழகாத ஒரு விஷயம் உள்ளே வருகிறது என்றால் கவனம் அவசியம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பழக்கத்தை மாற்றி கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, எத்தனை பேர் பழக்கங்கள் மாறுகிறது என்று புரிகிறது? கரங்களை உயர்த்தி காட்டுகள் இயேசுவின் நாமத்தில். பின்பாக இருக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஆமேன், உயிரோடு இருக்கிறார்கள். ஆமேன். என்னை பாருங்கள், கர்த்தர் பழக்கத்தை மாற்றுகிறவர். அதனால்தான் ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார். காரணம், அவர் கொடுத்த எல்லா சத்தியமும் நல்லதுதான். ஆமென். நல்லவர் கொடுத்தால் நல்லதுதான். ஆண்டவரால் வராததை இனம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுக்கிறதில் இருக்க வேண்டும். இங்க கேட்டுட்டு வேற இடத்துல நட்பு இருந்தா நிச்சயமாய் பிரச்சனை வரும். இதற்கு தீர்க்க தரிசனம் அவசியம் இல்லை. கர்த்தர் கொடுக்கிற பழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய ருசியில் பழகுகிறார்கள். இந்த ருசிக்கு பழகின பிள்ளை வேறொரு ருசி வந்தாலும் வேண்டாம் ஆண்டவரே, இது உம்முடைய ருசி தடுக்கிறது, இல்லை என்றால் ஒதுக்குகிறது என்று சொல்லி மனம் மாறுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன இந்த விஷயத்துல தான் 2 பேருடைய லைஃப்ல இருந்த கனம் என்ற ஒரு விஷயம். வெட்கப்படாதிருந்தார்கள். தேவனுடைய சமூகத்தில் வெளியரங்கமான விஷயம் எதுவுமே வெட்கத்தை கொடுக்காது, ஒரு காலம் கொடுக்காது. எத்தனை பேர் புரிந்தது? வெளிச்சத்தில் நீங்க விரிக்காத எந்த ஒரு விஷயமும் வெட்கப்படுத்தும். நான் சொல்லிவிட்டேன் வார்த்தை. வெளிச்சத்துக்கு முன்பாக விரிக்காத எந்த ஒரு விஷயமும் வெட்கத்தை கொடுக்கும். ஆனால் வெளிச்சத்திற்கு முன்பு கொண்டு வந்த விஷயங்கள் கனத்தை கொண்டு வரும். கரங்களை தட்டி நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற தேவச்சம். மோசேயாகிய தேவனுடைய மனுஷன் போதகர் எப்பொழுதும் சொல்லுவார், சங்கீதம் 90 8வது வசனம் மனப்பாடம் செய்தேன், இதுதான் குறிப்பிடம் என்று, இருப்பிடம். மோசே என்ற தேவனுடைய மனுஷனுடைய சங்கீதமா? யார் தேவனுடைய மனுஷன்? தேவனை முகமுகமாய் பார்த்தால் தானே தேவனுடைய மனுஷன். ஆம். இவரை போல் ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை என்று சொல்லத்தக்க உயரம் பெற்றவர் தானே தேவனுடைய மனுஷன். ஆம். இவரை போல இனிமேல் எழும்ப போவதில்லை என்று சொன்னால் நல்ல மனுஷன் தானே. ஆமா, அவர்தான் எழுதினார், கர்த்தாவே என் அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். ஆமென்.
அப்போ கர்த்தர்கிட்ட வரும்பொழுது அந்தரங்க பாவம் என்ற விஷயங்கள் உண்டு. ஏனென்றால் கர்த்தருக்கு அந்தரங்கம் வெளியரங்கமா இருக்கிறது. நீங்களும் நானும் மறைக்கிற விஷயம் அவருக்கு மறைவா இல்லை. ஆமென் என்று சொல்ல தைரியம் பெற்றுச்சோம். நம்ம மனுஷன் முன்னாடி மறைக்கிற விஷயம் அவருக்கு முன்பாய் மறைவா இல்லை. அப்படி என்றால் அந்த ரங்கம் என்ற விஷயமே ஆழத்திற்கு உள்ளான விஷயம். சொந்த பொண்டாட்டி புருஷன் பெற்றெடுத்த பிள்ளைக்கெல்லாம் தெரியும் சொல்லாதீங்க, போய். எத்தனை பேருக்கு தெரியும் அது போயின்னு? சொல்லுங்க போயின்னு கொஞ்சம் சத்தமா. என் கூட தான் இருக்கிறாரு எல்லாம் நான் சொல்றேன்னு சொல்லாதீங்க. நான் எந்த லேடியும் அப்படி நம்பினதில்லை. லேடிஸ்க்கே ஒரு அப்ரோச் உண்டு. அவங்க போய் பிரசன்ட் பண்றதுலயே அவங்க அப்பா மயங்கிடுவார். ஏன்னா எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லுவாங்க, எதை சொல்லக்கூடாத சொல்ல மாட்டாங்க. ஏவாள் ஏன் ஸ்ட்ராட்டஜிக்கா பிசாசு ஏவாளை குறி வச்சான் தெரியுமா? ஏவாள் எப்படி பேசணும் தெரியும் அவளுக்கு. அவ மைண்ட வஞ்சிச்சா புருஷனை மடக்கலான்னு அவனுக்கு தெரியும். அப்ப கவனம் எடுங்கள் ஆதாம்கள். பொண்டாட்டி சொல்றது எல்லாம் தேவனால் சொல்லுகிற வார்த்தை அல்ல. என் ஆண்டவர் பேசும் பொழுது ஆதாமிடத்தில் சொன்ன சரியான குறிப்பு, நான் வேண்டாம் என்று விலக்கின விருட்சத்தின் கனியை புசிக்கும்படி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசித்தபடினா, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ புசித்தபடினா. அப்ப நான் ஒன்று சொல்லும் பொழுது உன் பொண்டாட்டி ஒன்று சொன்னா எது முக்கியம்? ஐயோ எத்தனை பேர் கேட்டீர்கள்? போங்க சிஸ்டர், வீட்டில் எப்படி அப்புறம் சமாதானம் இருக்கிறது? குடும்பம் நான் மெயின்டைன் பண்ணணுமா இல்லையா? நீங்க போட பார்த்தா இப்ப வீடு 2000 போல இருக்கு. ஆகட்டும், நான் சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன். இது இயேசுவின் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. இப்ப இயேசு வந்தா குடும்பம் 2 ஆகணும். ஆமாங்க, அப்படித்தான் ஆயிடுச்சு. குடும்பம் 1 ஆகாது, 2 ஆகும். சத்தியத்தோடு இருக்கிறவங்க 1 ஆவார்கள், சத்தியத்தை எதிர்க்கிறவர்கள் 2 ஆவார்கள். குடும்பத்திலே நடக்கும். அப்போ கர்த்தர் இதெல்லாம் பேசும்போது நீங்க என்ன ஒரு மாதிரி எல்லாம் பார்க்க வேண்டாம். சாமுவேல் சாப்டர்லயே வந்துருச்சு வார்த்தை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு டயலாக்லாம், நீ என்னுடைய ஜனத்தின் பிரதானமான காணிக்கைகளில் எல்லாம் உன்னை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கலும் உம்முடைய குமாரரை மதிப்பானேன், என் கட்டளைகளை மீறி நடக்கும்படி என்னை நீ மிதிப்பானேன். அழகா பேசுகிறார் தேவன், ஆனால் வேதனையோடு பேசினார். என் ஜனத்தின் காணிக்கைகளில் பிரதானமானவைகளை கொண்டு, அதான் கொழுப்பானவைகளை கொண்டு நீ உன்னை கொழுக்க பண்ணும்படி என்னை பார்க்கணும் குமாரரின் வார்த்தை நீ மதிக்கணுமான்னு கேட்டார். அப்போ நானா உன் பிள்ளையாண்டு வரும்பொழுது கூட கர்த்தர் பிரிக்கிறார். தவறாய் நினைக்காதிருங்கள், இது சத்தியம். அப்படி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பிழைக்கிறார். நான் முடிக்க போகிறேன். ஜெனசிஸ், ஆண்டுடைய வார்த்தையோடு பழகின தேவ ஜனமே, உங்களுடைய ருசியை கத்த தேவனுக்கு ஏற்றபடி மாற்றுகிறார். இன்னைக்கு ஒரு கான்ஃப்ளிக்டிங் தாட்டோட, ஆண்டவரே நான் ஒன்று நினைக்கிறேன், என் குடும்பம் ஒன்று நினைக்கிறது, என் கணவர் ஒன்று நினைக்கிறார், நான் ஒன்று நினைக்கிறேன். பெற்றோர்கள் ஒன்று நினைக்கும் பொழுது பிள்ளைகள் ஒன்றை நினைக்கிறார்கள், பிள்ளைகள் நினைப்பதை பெற்றோர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். குழப்பம், நிறைய ருசியில் வேறுபாடு, பழக்க வழக்கங்களில் மாறுபாடுகள். என்ன செய்வது என்று திகைக்கிற தேவஜனமே, ஒன்றை சொல்லட்டும், கர்த்தரிடத்தில் போய் நிற்கும் பொழுது வெளியரங்கமாக்குங்கள் விஷயங்களை. அப்பா, உங்க சித்தத்துல இருக்கிற விருப்பம் என் விருப்பமாய் மாறும்படி என் விருப்பங்களை உம்முடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவிடத்தில் இயேசு ஜெபித்த ஜெபமாகிலும் என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, பிதாவே உம் சித்தத்தின்படி ஆகக்கிறேன். வேண்டாம் நினைக்கிறேன்பா, உங்க சித்தனை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி, அது என் விருப்பம். ஆனாலும் என் விருப்பத்தின்படி அல்ல, உமது விருப்பம். அப்படி சொல்லும் பொழுதுதான் பிதாவின் விருப்பம் இயேசுவின் விருப்பமாய் ஒத்துப்பட்டு போனது. இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற யாரானாலும் சரி, உங்களை வெட்கப்படுத்தாதவர் தேவன். அப்படின்றால் உங்களை கனப்படுத்துகிறவர் தேவன். ஆனா உங்களை வெட்கப்படுத்துகிறவன் பிசாசு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நான் யாருக்கு பேசுகிறேன் என்று தெரியாது. இன்றைக்கு நீங்க ருசிக்கிற விஷயம்
கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வராத விஷயம் என்றால் சீக்கிரம் வெட்கம் வரப்போகிறது என்று நிச்சயம், அவமானம் வரப்போகிறது என்று நிச்சயம். உங்களை எச்சரிக்கும்படியான தீர்க்கதரிசியை நான் பேசுகிறேன். இதென்றால் எனக்கும் சொந்தம். தேவனால் வராதது வெட்கப்படுத்தும், கனவீனப்படுத்தும். இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும். அன்று சொல்லுவீர்கள் இது தேவனுடைய வார்த்தை தான் என்று. ஆனால் இன்று தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால், அப்பா என் ருசி வித்தியாசமா இருக்குப்பா, எனக்கே தெரிகிறது. கர்த்தர் சொல்லுகிறது உண்டு, என் ருசி வேறொன்றாய் இருக்கிறதப்பா. ஆனாலும் உடைய வார்த்தை நான் வருகிற ருசிக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும். யாரையும் நான் பலவந்தப்படுத்தவில்லை என்று சபைக்கு ஒரு முறைமை இல்லை, சடங்காச்சாரங்கள் இல்லை. வெட்கத்தை விட்ட சததி கர்த்தருக்காக எழும்பணும். நிர்வாணமாய் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் தான் வெட்கப்பட மாட்டார்கள். ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டி ஆமென். நிர்வாணமாய் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். ஆமென். ஆனா அத்தியிலேயே போட்டுக்கிட்டு மறைவுல இருந்தாலும் வெட்கம் தான் அது. எத்தனை பேருக்கு காதுகள் கேட்டது? நீங்க அத்தியிலேயே தைத்து அழகா உடுத்தி அந்தரங்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அது வெட்கம் தான், அங்க பயம்தான் இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி நிர்வாணியா இருக்க வெட்கப்படக்கூடாது. ஏனென்றால் அங்கு கனம் தான் இருக்கும். ஏனென்றால் அதை செய்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் வெளிச்சத்தை சந்திக்க நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறீர்கள்? எழும்பி நிற்கலாமா? வெளிச்சத்தை சந்திக்க நான் ஆயத்தம். உங்களுடைய கவனம் ஆண்டவர் மேல இருக்கும்போது வாய்களை திறந்து பேச ஆரம்பிங்க. அப்பா, மற்றவங்களை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, இது என் வாழ்க்கை. பசித்த நான் தான் சாப்பிடுகிறேன். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. வாய்களை நீங்க திறக்கலனா உங்களுக்காக உங்க மனைவி ஜெபிச்சாலும் பிரயோஜனம் இல்லை, உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபித்தாலும் மனைவியே பிரயோஜனம் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே ஸ்தோத்திரம். ரோமா கோரஹாதி ஆந்தரமே ஷந்தே லேமா கோரமஹ லஹு ரபாதி ஆந்தே. அந்நிய பாஷையில் பேசினாலும் பேசுங்க, சே சாப்பிட்டேன். ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நீங்க என்ன டீல் பண்ண நான் விரும்புகிறேன். என்னுடைய ருசி, என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் உலகத்திலிருந்து வந்திருக்குப்பா, நட்புகளிடத்திலிருந்து வந்திருக்கிறது. நான் பார்க்கிற விஷயங்கள், நான் ருசிக்கிற விஷயங்கள் எல்லாம் வேதமா இல்லை என்று எனக்கு தெரிகிற காரியங்கள். அப்பா என் ருசி வேறுபட்டு இருக்கிறது தகப்பனே, தயவாய் இதை மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவளே, கர்த்தர் இந்த காலை வழியில தொட்டு விடுதலை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க சொல்லவே உங்களுக்கே தெரியும், இன்றைய நிமிஷத்திலிருந்தே உங்க ரூபம் மாறும், உங்க வார்த்தைகள் மாறும், எண்ணங்கள் மாறும், உணர்வுகள் மாறும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற ஒரு பூமி இது. ஓ ரமா கபோ ரபாதி ஆந்தரவா ஷந்தே. ஆவியானவரே வாங்கப்பா, வாங்கப்பா. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ வானைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வானைந்திடுமே. திருக்கரத்தா திருக்கரத்தா. கரங்களை வைத்து சொல்லுங்க, தாங்கி என்னை திரு சித்தம் போ, திரு சித்தம் போ வானைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வானைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வானைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே. ஏங்கிடுவே
அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு உன்னை சேர்ந்திடுவே அவர் சமூகம். ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுங்க. திரு கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ வனைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ அப்பா வனைந்திடுமே குயவன் கையில் குயவன் கையில் களிமண்ணா என் தெய்வமே அனுதினம் நீ வனைந்திடுமே குயவன் கையில் குயவன் கையில் ஓ களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. ஹல்லேலூயா. ஆவியான தெய்வமே, குயவன் கையில் களிமண்ணா எங்களை விட்டு கொடுக்க நிற்கிறோம் பெரியவரே. எங்களுக்கு பேச தெரியாதுதான், எங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும் தெரியாதுதான். ஆனால் உம்முடைய வார்த்தை தெரியும், உம்முடைய ரத்தத்தினால் வந்த நீதி தெரியும், உம்முடைய நாமம் எங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கேட்க தெரியும் பிதாவே. எங்களுக்கு சொல்லி கொடுத்த உம்முடைய சத்திய வார்த்தை எங்களுக்கு தெரியும். இந்த காலை வேளையில தைரியத்தோடு வந்து கேட்கிறோம். ஓரா மகோரா ஷாந்தே. With shameless audacity we come before your throne room of grace, O God. இந்த காலை வேளையிலே தைரியத்தோடு வந்து நின்று கேட்கிறோம் ஐயா. வெட்கம் இல்லாமல் வந்து கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுக்கு தொடுதல் உண்டாகட்டும் பிதாவே. எதெல்லாம் மாற்ற வேண்டுமோ மாற்ற உங்களால் முடியும். எந்த ருசியை மாற்ற வேண்டுமோ மாற்ற முடியும். எதெல்லாம் உம்முடைய வார்த்தையினால் வரவில்லையோ வேர் பிடுங்க உம்மால் முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்துகிறேன். என்னோடு கூட ஒத்து போய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் இந்த காலை வேளையில உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி கொண்டு தொட்டு கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பிதாவே. பெற்றுக்கொள் தேவஜனமே, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறதை சொல்லுகிறார். ஆவியானவரே, உம்முடைய சித்தம் போல தொடுங்கப்பா, உம்முடைய சித்தம் போல தொடுங்க. உம்முடைய வார்த்தையின்படியே தொட்டுடுங்க. வந்த ஒரு பிள்ளை கூட உம்முடைய தொடுதலை பெறாமல் போக கூடாது ஐயா. இயேசுவின் நாமத்திலே உலகம் பிரியட்டும், ஆபாசங்கள் பிரியட்டும், அசுத்தங்கள் பிரியட்டும், உலக பாஷைகள் பிரியட்டும், அவிசுவாசத்தின் எண்ணங்கள் பிரியட்டும். பெற்றுகள் தேவ அக்கினி ஊடுருவி கொண்டிருக்கிறது. தேவ அக்கினி ஒரு எலும்புகளுக்குள் ஊடுருவுகிற அக்கினியை உணர்கிறேன். எலும்புகளுக்குள் ஊடுருவுகிற அக்கினி பெற்றுகள் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. ஷகோரா பாபா பாபா லகரபா தியந்தரபா ஷண்டே. ஆவியானவரே இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொலைக்காட்சியிலும் தேசங்களும் தொடப்படத்தக்கதாய் நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஒருவர் கூட அக்கினிக்கு தப்ப கூடாதுப்பா. ஒருவர் கூட வார்த்தையை கேட்டவர்கள் தப்ப கூடாது. என் ஆண்டவர் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர். வெளிச்சத்துக்கு வந்த பிள்ளைகள் நாங்களப்பா, பதுங்கி மறையவில்லை தகப்பனே. வெளிச்சத்தின் இடத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா, வெளிச்சத்தின் இடத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நாங்கள் பதுங்கி மறையவில்லை. இயேசுவின் நாமத்திலே எங்களை தொடும் பிதாவே. ஆவியான தெய்வமே, கோடா கோடி நன்றி. என்னோடு கூட ஜெபித்த ஒவ்வொருவரையும் தொட்ட உம்முடைய அன்புக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளை வாண எங்களுக்கு பலன் தார். வெளிச்சத்தின் தகப்பனை வெளிப்படுத்த பலன் தார். இயேசுவின் நாமத்திலே பிதாவே. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு மகிமை. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி. எஸ்.